கம்பம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். கம்பம், போடி, தேனி, பெரியகுளம் நகர்களுக்கு புதிய கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. சின்னமனூர் நகரில் தீயணைப்பு நிலையம் கொண்டு வரப்பட்டது. தொகுதி முழுவதும் தார் சாலையில் அகலப்படுத்தும் குடிநீர் வழங்கப்பட்டது. முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னி குயின் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. முல்லை பெரியார் அணையின் சட்ட போராட்டத்தின் மூலம் 136 தற்பொழுது 142 உயர்த்தப்பட்டது. கம்பம் தொகுதியில் மேல சிந்தலைச்சேரி அரசு உயர்நிலைப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுகின்றது. அதையோட திமுக ஆட்சிக்கு கிடப்புல போட்ட திட்டம் கம்பம் தொகுதி பயனடையும் வகையில் தொட்டமன் அணையிடம் 110 கோடி மதிப்பீட்டில் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த ஆட்சியில் திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்ட பணி தொடரும். 2027 அதோட 18ஆம் கால்வாய் திட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இன்றைக்கு கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 18ஆம் கால்வாய் திட்டத்தில் தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகள் அவர்கள் நிலத்திற்கு எளிதாக அவர்கள் நீர் பாய்ச்சி கொண்டிருந்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை நிறுத்தப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் 18ஆம் கால்வாயில் தொடர்ந்து விவசாயிகளுக்கு நீர் வழங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்து